இந்த வீடியோல நம்ம ரோட் மேப் டு சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷன் தான் பார்க்க போறோம். ஸோ சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷன் சொல்லும்போது நீங்க எப்படி ஒரு சைபர் செக்யூரிட்டி வேலைக்குள்ள போகலாம், ஸோ போறதுக்காக என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் நீங்க பண்ணணும், ஸோ உங்க காலேஜ் டைம்லயே உங்க தேர்ட் இயர் ஃபோர்த் இயர்லயே நீங்க என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணா இல்லை என்ன மாதிரி நாலேஜ் கெயின் பண்ணா நீங்க சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டுக்குள்ள போகலாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கெயின் ஃபண்டமெண்டல் நாலேஜ். ஸோ உங்களோட ஃபண்டமெண்டல்ஸை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். எப்போவுமே நீங்கள் ஒரு டெக்னாலஜி பேஸ்ட் ஒரு ஜாப் எடுக்கிறீங்க சொல்லும்போது உங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் வந்து எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ ஸ்டார்ட் பை லேர்னிங் தி பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ், நெட்வொர்க்கிங், செக்யூரிட்டி கான்செப்ட்ஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா ஒரு சின்ன சின்ன கோர்சஸ் இருக்குது. நீங்கள் யூடிமி கோர்ஸ் எடுக்கலாம், இல்லை நீங்கள் இந்த மாதிரி யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். உங்கள் பேசிக்ஸை நீங்கள் எப்போவுமே ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். ஸோ பேசிக் கோடிங், பேசிக் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன ஆப் கிரியேஷனாக இருக்கலாம், இல்லை நீங்கள் செக்யூரிட்டியில் வரணும்னு சொல்லும்போது செக்யூரிட்டியோட ஃபண்டமெண்டல்ஸ், மால்வேர்ஸ், த்ரெட்ஸ், ஸோ இதை பற்றி நீங்கள் நல்ல நாலேஜ் கெயின் பண்ணணும். ஒரு மால்வேர் எப்படி வரும், ஒரு த்ரெட் எப்படி இருக்கும், இன்டர்நெட்டில் ப்ராக்ஸி எப்படி வேலை செய்யுது, இந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து உங்கள் ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ உங்கள் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு ஹை லெவலில் நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட் வந்து சூஸ் அ ஸ்பெஷலைசேஷன். ஸோ சைபர் செக்யூரிட்டி எடுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. சைபர் செக்யூரிட்டி உள்ள வந்து நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கு. ஏன்னா சைபர் செக்யூரிட்டி இஸ் அ வெரி ப்ராட் ஃபீல்டு. ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு சூஸ் அ ஸ்பெஷலைசேஷன் தட் அலைன்ஸ் வித் யுவர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேரியர் கோல்ஸ். ஸோ நீங்கள் என்ன உங்களோட கேரியர் கோல்ஸ், உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்றதை நீங்கள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஸ்பெஷலைசேஷனை நீங்களே ஃபைன் டியூன் பண்ணிக்கணும். ஸோ நெட்வொர்க் செக்யூரிட்டி இருக்குது, அப்ளிகேஷன் செக்யூரிட்டி இருக்குது, கிளவுட் செக்யூரிட்டி இருக்குது, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி இருக்குது. ஸோ அதை நான் சொன்ன மாதிரி பேசிக்ஸ் வந்து அப்ளிகேஷன், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, நெட்வொர்க் செக்யூரிட்டி, ஆப்ரேஷனல், என்கிரிப்ஷன், அக்சஸ் கண்ட்ரோல், எண்ட் யூசர் எஜுகேஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் செக்யூரிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன செக்யூரிட்டிஸ் தேவை, அதுக்கு நீங்கள் தேவையான இன்ஃபர்மேஷன் கெயின் பண்ணுங்கள், அதுக்கு தேவையான நாலேஜை கெயின் பண்ணுங்கள், அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுவே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரலாக உங்கள் இன்டர்வியூ வந்து நீங்கள் என்ன ஜாப் ரோல்ஸ் பார்க்குறீங்க, உங்களுக்கு எப்படி சைபர் செக்யூரிட்டியில் இன்ட்ரெஸ்ட் வந்து சொல்லும்போது நீங்கள் வந்து ரொம்ப பிளண்ட்டாக ஒரு செக்யூரிட்டி மேலே இன்ட்ரெஸ்ட்டுக்கு சொல்லாமல் எனக்கு வந்து அப்ளிகேஷன் செக்யூரிட்டி பிடிக்கும், எனக்கு ஒரு அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் பண்ணும், அதில் எப்படி அவங்க வந்து பெனிட்ரேட் பண்ணி ஹேக் பண்ணுவாங்க, ஸோ இந்த மாதிரி இன்டெப்த் நாலேஜ் எனக்கு தெரியும் சொல்லி நீங்கள் சொல்லும்போது அந்த இன்டர்வியூருக்கு கண்டிப்பாக தெரியும், ஓகே நீங்கள் இன்டெப்த்தாக நீங்கள் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நாலேஜ் இருக்குன்னு அவருக்கு தெரிய வரும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஸ்பெஷலைசேஷனை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் படிக்கும் பொழுதே உங்களுக்கு சர்டிஃபிகேஷன்ஸை சூஸ் பண்ணுங்கள். என்ன மாதிரியான சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணணும் சைபர் செக்யூரிட்டிலன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து காம்டியா செக்யூரிட்டி ப்ளஸ் சர்டிஃபிகேஷன், சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கர், சிஐஎஸ்எஸ்பி, ப்ராடக்ட் பேஸ்ட் சர்டிஃபிகேஷன்ஸ், இந்த மாதிரி ப்ராடக்ட் பேஸ்ட் சர்டிஃபிகேஷன் சொல்கிறது மைக்ரோசாஃப்ட், அஸ்யூர், கூகுள் கிளவுட், இந்த மாதிரி நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அந்த வெண்டர்ஸோட சர்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் பண்ணலாம். ஸோ நீங்கள் இதை பற்றி ஒரு இன்டெப்த்தாக நாலேஜ் செஞ்சுக்கணும்னா உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி நான் இன்னொரு வீடியோவும் போட்டிருக்கேன், இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ என்ன மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணால் உங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவில் நீங்கள் ஜாபை வந்து நீங்கள் கிராப் பண்ணலாம்னு சொல்லி தான் அந்த வீடியோ நீங்கள் மறக்காமல் பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து கெயின் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது நீங்கள் ஒரு இன்டர்வியூ கிட்ட போயிட்டு நிற்கும் பொழுது அவங்க வந்து உங்களுக்கு எப்படி இந்த நாலேஜ் இருக்குது, எதுக்கு நீங்கள் சைபர் செக்யூரிட்டியில் வரணும்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் சொல்லலாம், நான் வந்து இதில் முன்னாடியே ப்ராக்டிக்கலாக பண்ணியிருக்கேன், நான் வந்து இந்த ஸ்க்ரீன்ஸில் வேலை பண்ணியிருக்கேன், இந்த GUI இன்டர்ஃபேஸில் நான் வேலை பார்த்துருக்கேன், முன்னாடியே நான் வந்து மெக்கஃபி கன்சோல்ஸ் பார்த்துருக்கேன், அஸ்யூரில் வேலை பார்த்துருக்கேன் சொல்லும்போது அவங்களுக்கே ஒரு கைண்ட் ஆஃப் உங்கள் மேலே ஒரு ஹோப் வரும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி இந்த டூல்ஸில் வந்து நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க சொல்லி உங்களுக்கு ஒரு ஃபெமிலரைஸ் இருக்குன்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து நிறைய ட்ரைனிங் தர தேவையில்லை. ஸோ நீங்கள் கிராஸ் பண்ணிப்பீங்க அந்த நாலேஜை சொல்லி நம்பி உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக தேவை. ஸோ அதை எப்படி நீங்கள் கெயின் பண்ணலாம் சொல்லும்போது இன்டர்ன்ஷிப்ஸாக பண்ணலாம், இல்லைனா அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணலாம். ஸோ பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ் நீங்களே நெட்டில் தேடி படித்து அதுக்கப்புறம் நீங்களே உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு பைத்தானில் ஒரு சின்ன கோட்ஸ் போட்டு அதை ஒரு அப்ளிகேஷனாக கன்வெர்ட் பண்ணலாம், ஒரு சின்ன சின்ன கேம்ஸ் கிரியேட் பண்ணலாம் பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸை வச்சுக்கிட்டு. இல்லைனா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பீப்புள் கிட்ட யாராவது கேட்டு ஏதாவது ஒரு கம்பெனியில் வந்து இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணி நீங்கள் ஒரு 2 or 3 months இன்டர்ன்ஷிப் பண்ணலாம். ஸோ நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது அந்த சர்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வேல்யூபிள். ஏன்னா நீங்கள் வந்து ஆன் ஜாப் ட்ரைனிங் எடுத்திருக்கீங்க சொல்லும்போது ஸோ நீங்கள் அந்த ஜாபில் வந்து தேவையான ஸ்கில்ஸ் முன்னாடியே கிராஸ் பண்ணிப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் ட்ரைனிங் கொஞ்சம் கம்மியாக தரணும்னு சொல்லி கண்டிப்பாக ரெக்ரூட்டர்ஸ்க்கு வந்து உங்கள் மேலே ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கும். ஸோ அதனாலேயே கூட உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும்.
நெக்ஸ்ட் ஒன் வந்து பில்ட் அ ப்ரொஃபஷனல் நெட்வொர்க். எப்போவுமே நீங்கள் ஒரு கம்பெனிக்குள்ளே போகும்போது உங்களுக்கு உள்ள ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணணும். ஸோ நெட்வொர்க்கிங் கேன் ஹெல்ப் யூ லேர்ன் அபவுட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கெயின் இன்சைட்ஸ் இன் டு த இண்டஸ்ட்ரி அண்ட் பில்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் வித் தி அதர் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ எப்படி நீங்கள் இந்த ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணலான்னு யோசிக்கலாம். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து லிங்க்டின் யூஸ் பண்ணுறோம். லிங்க்டின் வந்து ஒரு வெரி வாஸ்ட் பிளேஸ் வேர் யூ கேன் reach and learn and understand a lot of professionals on what they do. ஸோ நீங்கள் வந்து லிங்க்டின் சொல்கிறது வந்து சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஃபேஸ்புக் ஃபார் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் சொல்லலாம். ஸோ ஃபேஸ்புக்கில் எப்படி நீங்கள் ஃப்ரெண்டு பிடிச்சி பேசுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் லிங்க்டின்லேயும் பீப்புள்ஸ் கிட்ட பேசலாம், அவங்கக்கிட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேட்கலாம். அவங்க கம்பெனியில் ஏதாவது ஒரு வேலை வந்தால் அவங்க வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. அந்த போஸ்ட்டை பார்த்து நீங்கள் அவங்கள ரீச் பண்ணி எனக்கு இந்த வேலை வேணும்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரியான நிறைய டைப் ஆஃப் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட நீங்கள் வந்து பேசலாம், அவங்க கூட கனெக்ட் பண்ணலாம். ஸோ அவங்க போடுற போஸ்ட்டை நீங்கள் பார்க்கலாம், எந்த கம்பெனிஸில் வர ஜாப்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியரான ப்ரொஃபஷனல் நெட்வொர்க் இருக்கும்போது தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் லிங்க்டின்ல ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்கள் ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கை எப்பவுமே வளர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வந்து ஸ்டே அப் டு டேட். ஏன்னா சைபர் செக்யூரிட்டி வந்து கான்ஸ்டன்ட்லி எவால்விங் ஃபீல்ட் அண்ட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஸ்டே அப் டு டேட் வித் லேட்டஸ்ட் டெக்னாலஜி, த்ரெட்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ். சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டே வந்து எவால்விங் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். எவால்விங் ஃபீல்ட்னா இது வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நேற்று வந்த த்ரெட்டு இன்னைக்கு இருக்காது, இன்னைக்கு வர த்ரெட்டு வந்து புதுசாக வரும். ஸோ அந்த த்ரெட்டுக்கு என்ன மாதிரியான மிட்டிகேஷன்ஸ் பண்ணும், என்ன மாதிரியான வல்னரபிலிட்டிஸ் இருக்குது, இது எல்லாமே நீங்கள் அப் டு டேட் இருக்கணும். ஏன்னா முன்னாடியே ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த வல்னரபிலிட்டியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மொபைலில் வந்து ஒரு லூட் ஆஃபர் இருக்குது, ஒரு ப்ராடக்ட் வந்து தெரியாமல் அவங்க வந்து 5 ரூபாய்க்கு போட்டுட்டாங்க. அந்த 5 ரூபாய்க்கு போட்ட உடனே நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அது வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க, அதை வந்து அந்த பக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து சரி பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அதை திருப்பி நீங்கள் வந்து ஹேக் பண்ணவே முடியாது. ஸோ திருப்பி ஹேக் பண்ணனா அப்புறம் புதுசாக ஒரு வல்னரபிலிட்டி கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி ஒரு புதுசாக கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிக்க தான் அந்த ஹேக்கர் ஹேக் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல் அதை வந்து தடுக்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை தடுக்கணும்னா நீங்கள் வந்து அப் டு டேட் நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய பிளாக்ஸ் இருக்குது, நியூஸ் இருக்குது. இந்த மாதிரி நியூஸு, பிளாக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரெகுலராக படிச்சுட்டே இருக்கும்பொழுது உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டியில் இருக்க எல்லா நாலேஜும் இருக்கும். என்ன மாதிரியான அட்டாக்ஸ் நடக்குது இந்தியாவில் இல்லாமல் உங்களுக்கு வேர்ல்டு வைட் என்ன மாதிரி அட்டாக்ஸ் நடக்குது, எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்க வல்னரபிலிட்டிஸ் கண்டுபிடிக்கிறாங்க, எந்த ப்ராடக்டில் வந்து ஹேக்கர்ஸ் இப்போது ரீசெண்டாக ஹேக் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் பொழுது ஒரு இன்டர்வியூவில் வந்து அவங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஹேக்கிங் சுச்சுவேஷன் சொல்லுங்கள், இல்லைனா லேட்டஸ்ட்டாக வந்த ஹேக்கர்ஸ் யாராவது தெரியுமா, அந்த மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நாலேஜ் இருக்கும். நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு ஹேக்கிங் நடந்துச்சு, அந்த ஹேக் எப்படி நடந்துச்சு, அதை எப்படி மிட்டிகேட் பண்ணாங்க, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ ஸ்டேயிங் அப் டு டேட் இன் தி ஃபீல்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ரோட் மேப்பை நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி இதில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு சைபர் செக்யூரிட்டி ஜாபை வந்து கிராக் பண்ண முடியும். அதுக்கு தேவையான எல்லா ஸ்கில்ஸும் நாலேஜும் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கும். ஸோ கீ டு சக்ஸஸ் இஸ் டு ஃபோக்கஸ் ஆன் கோல்ஸ், நாட் அப்டக்கிள்ஸ். உங்களுக்கு வர தடைகள் மாறிக்கிட்டே இருக்கும், அந்த தடைகளை நீங்கள் தாண்டிக்கிட்டே இருக்கலாம். பட் உங்களோட மெயின் இன்டென்ஷன் என்னென்னா அந்த கோலை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸில் வச்சுக்கிட்டு நீங்கள் ரன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எந்த ஒரு தடை வந்தாலும் அதை தாண்டி நீங்கள் கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எப்படி ஒரு சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டுக்குள்ளே போகலாம், அதுக்கு தேவையான ரோட் மேப் பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ஒரு சைபர் செக்யூரிட்டி பேஸாக இருக்கலாம், ஃபினான்ஸ் பேஸாக இருக்கலாம், அதை பற்றி தெரிஞ்சுக்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.